ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணேன். ஒன் ஒன் ₹10 ப்ராஃபிட். அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி நான் எங்கே புக் பண்ணேன், எங்கே என்ட்ரி கொடுத்தேன், எங்கே எக்ஸிட் பண்ணேன்றதை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நிஃப்டியை நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ நம்ம போட்டது ஏற்ற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. பார்த்தா தெரியும், இந்த ட்ரெண்டை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நான் அன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலை. இந்த நிஃப்டி இந்த பேட்டர்ன் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது மேலே போகுமா இல்லை கீழே வருமானது நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணது வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணேன். பேங்க் நிஃப்டி சேம் அதே தான். நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோ அதே தான் இதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்கு. சேம் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் சூஸ் பண்ணது மேலே போயிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை கொடுக்கலாம், இல்லை கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணலான்னு நினச்சேன். சேம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே தான் நான் ட்ரேடு மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஓப்பன் ஆகி இங்கே கேண்டில்ஸ்டிக் வெளியே வரைக்கும் போயிருக்கு. பட் நான் இங்கே எடுக்கல, மேலே போகணும்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி இது டவுனில் வந்துட்டு மறுபடியும் இதை உடைக்கணும். இதை உடைச்சதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் எடுப்பேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உடைக்கணும். உடச்சி இப்படி மேலே போகும்போது இந்த கேண்டிலில் நான் பை எடுத்தேன். ஸோ இதில் பை எடுத்து இதில் இங்கே நான் க்ளோஸ் வச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ₹100 ப்ராஃபிட் எனக்கு. ஸோ நான் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், மேலே போயிட்டு மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்திருக்கு. அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு பாடி கீழே வச்சுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கான மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே டவுன்ஃபால் ஆகுமா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கான்செப்ட் என்னென்னா நம்மளோட கேபிட்டலே ₹1000 தான். அந்த ₹1000 வச்சு நம்ம கேபிட்டல் எந்த அளவுக்கு பில்ட் பண்ண முடியும்னு பார்க்கலான்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ₹3 ப்ராஃபிட்டு பெல் கம்பெனியில் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பண்ணியிருக்கோம் ₹110 ப்ராஃபிட்டு. ஸோ டே 2 ஓகே, இப்போ பல மடங்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ போக போக பார்க்கலாம், நாளைக்கு நாள் எப்படி அமைதுன்றது பார்க்கலாம். ஓகே, ப்ராஃபிட்டு இருக்குது பாருங்கள், ₹110 ப்ராஃபிட்டு. இதில் ஒரு லாட் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு லாட்டே போதும். ஒரு லாட்டு நம்ம இதுவே ஏன்னா நம்மளோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ₹1000 தான். ஸோ ஒரு லாட் தான் எடுக்க முடியும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா அடுத்த மணியில் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எடுக்கிறதுக்கு. அந்த டைமில் நம்ம கம்பெனி ஷேர்ஸில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி நம்ம கேபிட்டலை பில்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் 55.35 பை பண்ணியிருக்கேன். செல் வந்து 62.70 செல் பண்ணியிருக்கேன். நல்ல ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.